வணக்கம் நண்பர்களே. டுடே கிளாஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் nth டெரிவேட்டிவ். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பேசிக்கான ஃபார்முலாஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ 1. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ், கொசிக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. log of mod xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x x not equal to 0. log a xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x log a x greater than 0. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது இம்பார்ட்டண்டானது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம nth டெரிவேட்டிவோட ஃபார்முலா பார்க்கலாம். y ஈக்குவல் டு e பவர் எக்ஸ்னா ஸோ இதோட nth டெரிவேட்டிவ் a பவர் n e பவர் ax. ஹவு y equal to e power ax. ஓகே, y1 equal to ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது a into e power ax நமக்கு கிடைக்கும். y2 a square e power ax. ஸோ nth டெரிவேட்டிவ் a power n e power ax. 1/ax plus b டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸோ ax plus b பவர் மைனஸ் 1 நம்ம இதை எழுதலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 power n factorial a power n ax plus b power n plus 1. 1/ax plus b whole square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 power n. ஸோ ஸ்கொயர்னு இருக்கும்போது n plus 1 factorial a power n divided by ax plus b n plus 2. ஸோ இங்கே பவர் 1 போது n plus 1, இங்கே 2ங்கிறது n plus 2. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் இருந்து log of ax plus b டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nth டெரிவேட்டிவ் இதோட nth டெரிவேட்டிவ் மைனஸ் 1 பவர் n minus 1 n minus 1 factorial a n a divided by ax plus b பவர் n. sin of ax plus b ஓட nth டெரிவேட்டிவ் a பவர் n sin ax plus b plus n by 2. cos of ax plus b ஓட nth டெரிவேட்டிவ் a பவர் n cos ax plus b plus n by 2. ஸோ சேமே தான் வரும். a பவர் n காஸோட nth டெரிவேட்டிவ் காஸ் a தான், சைனோட nth டெரிவேட்டிவ் சைன் தான். ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். நெக்ஸ்ட்டு e பவர் ax sin bx plus c a ஸ்கொயர். இதோட nth டெரிவேட்டிவ் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் பவர் n divided by 2 into sin of bx plus c ஓட nth டெரிவேட்டிவ் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் பவர் n divided by 2 e power ax. ஸோ இன்னொன்று மிஸ்டேக் ஆயிருக்கு. sin of bx plus c plus n tan inverse b by a. e power ax cos bx plus c ஓட nth டெரிவேட்டிவ் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் பவர் n divided by 2 e power ax இங்கே வரணும். cos bx plus c plus n tan inverse b by a. ஸோ இது ரெண்டுலேயும் மிஸ்டேக் இருக்குது, இதை பார்த்துக்கணுமா. இந்த கொஷின் log of ax plus b nth டிஸ்பிளேல தெரியுற இந்த கொஷின் டிஎன்பிசி சிடிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின். த nth டெரிவேட்டிவ் ஆஃப் log of ax plus b is. ஸோ ப்ரீவியஸ் பேஜோட ஃபார்முலாவை நம்ம மெமரைஸ் பண்ணும்போது இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மைனஸ் 1 பவர் n minus 1 n minus 1 ஃபேக்டோரியல் a பவர் n இன்ட்டு x plus b பவர் மைனஸ் n தான் இதோடைய ஆன்சர். ஓகே, ஸோ இது இதோடைய 1/ax plus b. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு ஃபார்முலாவும். ஸோ uvங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u dash v ப்ளஸ் u மல்டிப்ளை v டேஷ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு u divided by v இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u dash v மைனஸ் uv dash divided by v ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் நமக்கு இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலாஸ். ஸோ சைன் 3 தீட்டாவை நம்ம 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டான்னு எழுதலாம். காஸ் 3 தீட்டாவை 4 cos கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டான்னு எழுதலாம். tan 3 தீட்டாவை 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இது பவர் ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ சைன் ஸ்கொயர்
தீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டான்னு எழுதுவோம். டேன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டான்னு எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலாஸில் இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டு சம் ஃபார்முலாஸ், இதை நம்ம மெமரைஸ் பண்ணி ஆகணும். சைன் ஏ சைன் பி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை 1 டிவைட் பை 2 காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதுவோம். காஸ் ஏ காஸ் பின்னுமா 1 டிவைட் பை 2 காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதுவோம். சைன் ஏ காஸ் பின்னு வரும்போது 1 டிவைட் பை 2 சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு எழுதணும். காஸ் ஏ சைன் பின்னு அது ஃபார்மேட் மாறும்போது 1 டிவைட் பை 2 சைன் ஏ ப்ளஸ் பி, இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கும், மைனஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு எழுதணும். ஸோ இந்த 4, 3 and 3 very important, just memorize. கண்டிப்பாக இந்த பேஜ்லேருந்து இந்த எக்ஸசைஸ்லேருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் நல்லா க்ளோஸாக காட்டுறேன், இதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்க. ஸோ இதிலேருந்து நம்ம 2-3 சால்வ் பண்ணலாம். கொஷின் 2 1 டிவைட் பை 2x ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ax ப்ளஸ் b பவர் 2 ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த ஃபார்மேட்னால் அதோட nth டெரிவேட்டிவ் என்னது? மைனஸ் 1 பவர் n, ஓகே, n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல், ஏங்கிறது இங்கே 2, ஸோ 2 பவர் n டிவைட் பை 2x ப்ளஸ் 3 n, அங்கே 2 இருக்கிறதுனால n ப்ளஸ் 2. ஸோ இது இதோடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 6th சம்மு பாருங்கள். log of 2x plus 3 multiply 4x plus 7. ஸோ log of தான், இது எல்லாமே log of இருக்கிறதுனால இதை வந்து log 2x plus 3 plus மல்டிப்ளையர்னா லாகில் ப்ளஸ்ஸாக வரும் 4x plus 7 இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ இதோட nth டெரிவேட்டிவ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதோட nth டெரிவேட்டிவ் மைனஸ் 1 பவர் n minus 1 n minus 1 ஃபேக்டோரியல், இங்கே 2 இருக்கிறதுனால 2n divided by 2x plus 3n, okay, plus same minus 1 power n minus 1 இங்கே வரணும், n minus 1 ஃபேக்டோரியல், இங்கே ஏங்கிறது 4 பவர் n divided by 4x plus 7 பவர் n. ஸோ இதுதான் nth டெரிவேட்டிவ். சிமிலராக நம்ம இதே மாதிரி மற்ற சம்மையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 divided by 4x square minus 1. இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் இந்த 4x square minus 1 வந்து 2x minus 1 multiply 2x plus 1 நம்ம மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இதை மாற்றும் போது நமக்கான ஃபார்மேட் எந்த மாதிரி கிடைக்கும்னா 1 divided by 2, ஓகே, 2x plus 1 minus 1 by 2 2x minus 1 இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இது 2x plus 1 ஃபார்மேட்னால இதுக்கு நம்ம nth டெரிவேட்டிவ் ஈஸியாக போடலாம். மைனஸ் 1 பவர் n n ஃபேக்டோரியல், இங்கே ஏங்கிறது 2 பவர் n divided by 2x plus 1 பவர் n ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இங்கே 1 by 2 காமனாக இருக்கும். ஸோ 1 by 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபைனல் ஆன்சராக இதுக்கு வந்து 1 divided by 2, ஓகே, மைனஸ் 1 பவர் n ஃபேக்டோரியல் 2 பவர் n, இதுவும் காமனாக நமக்கு வந்துடும். காமனாக வந்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 1 divided by 2x minus 1 plus 1 sorry minus 2x minus 1. இதுதான் இதோட nth டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு சம்மோட nth டெரிவேட்டிவ். ஸோ சிமிலராக நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த கொஷின் வந்து யூஜிடிஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின், sin cube 2x. ஸோ ஆல்ரெடி ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலாவில் sin cube x அதோட ஃபார்முலா வந்து இதுதான், 3 sin a minus sin 3a divided by 4. இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 sin a, ஏங்கிறது இங்கே 2xனால் 2x minus
இங்கே sin 3a. ஸோ 2 இருக்கா, 2 into 3 sin 6x. ஓகே, டிவைட் பை 4 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம காமனாக nth டெரிவேட்டிவ் எழுதும் போது இந்த ஃபார்மேட் தான். 3/4 a பவர் என்ன, இது வந்து a பவர் n. ஸோ a பவர் என்ன, இதில் வந்து 2 பவர் n. ஓகே, சைனுக்கு சைனே தான் வரும். ax ப்ளஸ் பதிலாக 2x ப்ளஸ் n பை 2. ஓகே, ஸோ மைனஸ்க்கு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 1/4. இங்கே ஏங்கிறது 6 பவர் n sin 6x ப்ளஸ் n பை 2. எல்லாம் சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறது. டிஸ்பிளேயில் தெரியுற இந்த கொஷின் வந்து யூஜிடிஆர்பி டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைன் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx என்ன நமக்கு கிடைக்கும், 1/√(1 - x²). ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போகலாம். ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடை இதை நம்ம கொண்டு போகலாம். ஸோ √(1 - x² dy by dx ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1 - x² dy by dx ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகெயின் பண்ணும்போது, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 ஃபங்க்ஷன். ஏன்னா இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 2 ஃபங்க்ஷன். அப்படின்னா இதோட ஃபார்முலா u dash மல்டிப்ளை v ப்ளஸ் v dash uன்னு கிடைக்கும். ஸோ u dash இங்கே 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, மைனஸ் x² இருக்கிறதுனால மைனஸ் 2xன்னு கிடைக்கும். அதே dy பை dx ஹோல் ஸ்கொயராக அப்படியே வச்சுருப்போம். ப்ளஸ் dy பை dx ஸ்கொயரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 into dy பை dx, அது அகெயின் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால d²y பை dx² வரும். 1 - x² சேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் காமனாக இருக்கிறது என்ன, 2 அது dy பை dx இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ காமனாக எடுத்து ஈக்குவேஷனுக்கு ரைட் சைட் கொண்டு போனால் அது கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு, 1 - x² d²y டிவைட் பை dx² மைனஸ் x dy பை dx ஈக்குவல் டு 0. 1 - x², இதை வந்து y2, இதை y1ன்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் ஆன்சர் வந்து A தான். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு கொஷின், y ஈக்குவல் டு cos inverse x then which of the following is correct. ஸோ இந்த ஆன்சரை, இதோட கரெக்ட் ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின், y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் தென் d பவர் y dx பவர் 4. இது என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது 4th டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ 4th டெரிவேட்டிவ்னா இந்த ஃபார்மேட்டை பார்த்தோன்னே தெரியுது நமக்கு என்ன ஃபார்து, nth டெரிவேட்டிவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ nth டெரிவேட்டிவ் என்னது, a² ப்ளஸ் b² பவர் n பை 2 e பவர் ax. ஓகே, காஸ் ஆஃப் bx ப்ளஸ் c ப்ளஸ் tan இன்வர்ஸ் b பை aன்னு கிடைக்கும். இப்போ y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸா. ஸோ இதோட nth டெரிவேட்டிவ் a² ப்ளஸ் b² பவர் n பை 2 e பவர் ax காஸ் bx ப்ளஸ் c ப்ளஸ் n இன்ட்டு tan இன்வர்ஸ் baன்னு வரும், b டிவைட் பை a. ஸோ இதோட 4th டெரிவேட்டிவ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ -1, ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணால் -1² ப்ளஸ் பியோட வேல்யூ 1² பவர் 4ங்கிறது இங்கே என்ன 4th டெரிவேட்டிவ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 4/2. ஸோ இதோட வேல்யூ நமக்கு 4 கிடைச்சிருமா. நெக்ஸ்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். காஸ் இங்கே bx c வந்து நமக்கு இல்லை, ப்ளஸ் என்னோடைய வேல்யூ 4 tan இன்வர்ஸ் -1. ஸோ -1ன்னு வரும்போது நமக்கு என்னது 45 டிகிரி வேல்யூ 1. ஓகே, ஸோ இதில் -1ன்னு வரும்போது நமக்கு 3/2ன்னு வரும். காஸ் எக்ஸு ப்ளஸ் 3 ஸோ இதோட இது -1 பவர் 3 காஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு வருது. இது வேல்யூ y ஈக்குவல் அப்படின்னா -4y நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து
D தான் ஆன்சர். நெக்ஸ்ட் y equal to x square minus 1 power n, the value of y 2n is, அதாவது 2nth டெரிவேட்டிவ் 2nth டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, என்ன டெரிவேட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஹை பவரில் கொடுத்து ரிமைண்டர் ஹை பவரோட கம்மியாக இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்ம இதை எக்ஸ் 2 பவர் என்ன இதை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், ரிமைண்டர் எல்லாமே நமக்கு 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் 2n மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா போதும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2n ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கானது y equal to x square plus 1 power 2n, then the value of y 2nth டெரிவேட்டிவ் என்னதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே கிளாஸில் வந்து nth டெரிவேட்டிவ் பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்டானது அந்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த